இப்போ அப்போ ஒன்றாவதுல இரட்டைப்பதியில் வந்து முன்னுக்கு நிறைய பார்த்துருக்கும். முன்னுக்கு பார்த்ததுல வந்து வெட் தொடர்பாக பார்த்துருக்கும், வருமதி வருமானம் தொடர்பாக பார்த்துருக்கும், அதே முற்பண செலவுகள் தொடர்பாக பார்த்துருக்கும், அதே மாதிரி காசு என்னென்ன முறையில் வந்து நிறுவனத்துக்கு காசாக வந்திருக்கும், அதை தொடர்பாக எப்படி பதிவு செய்யுதுன்னு பார்த்துருக்கும். அதே மாதிரி என்னென்ன முறையில் வந்து காசு வெளியே போகுது, அப்போ அது தொடர்பான இரட்டை பதிவை பார்த்துருக்கும். பிறகு நம்ம பார்த்தோம் எல்லாம் சேர்ந்து வந்து எப்படி பதிவு செய்யறதுன்னு. அதே மாதிரி இன்னும் சில கொஞ்சம் உதாரணத்தோட வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் என்னென்ன செய்யறதுன்னு. ஒன்னா பாத்தீங்கன்னா உடன் காசு கொள்வனவு. அப்போ உடன் காசு கொள்வனவுனா உடன் காசுக்கு கொள்வனவு செஞ்சா காசு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வெளியே செல்லக்கூடியதா இருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா காசு என்ன செய்தால் நிறுவனத்துக்கு காசுல இருப்பு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்போ உடன் காசு கொள்வனவு பாத்தீங்கன்னா 1,00,000 சொல்றாங்க. அப்போ 1,00,000 பெறுமதியான காசு பாத்தீங்கன்னா நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1,00,000 பெறுமதி இருப்பு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப இதுக்கான இரட்டைப்பதி எழுந்திருப்பீங்க. கொள்வனவு கணக்கு வரவு, சரியா? கொள்வனவு கணக்கு வரவுன்னு எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசு கணக்கு செலவுன்னு எழுதியிருப்பீங்க. ஸோ நான் இதோட சொன்னது என்ன சொன்னேன்னா டீ ஃபார்மட் அடிக்க சொன்னேன். ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னா டீ ஃபார்மட் ரொம்ப முக்கியம். இதையே இங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா ஒரு 4ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா முதன்மையீடு வரப்போகுது. அந்த முதன்மையீடு செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த டீ ஃபார்மட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ உடன் காசு கொள்வனவு பாத்தீங்கன்னா 1,00,000 இருந்தா காசு கணக்கு கொள்வனவு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய் நீங்க டைப் பண்ணல. கொள்வனவு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா காசு கணக்கு செலவு 1,00,000 ரூபாய். அப்ப ரெண்டு கணக்கு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா கொள்வனவு கணக்கு, இன்னொன்று காசு கணக்கு. சோ அப்ப இந்த இடத்துல எழுந்திருப்பீங்க பெஸ்டா காசு கணக்கு எழுந்திருப்பீங்க. காசு கணக்கு அதே மாதிரி கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காணப்படுறது வரவு பக்கமா இருக்கும், இந்த பக்கம் காணப்படுறது செலவு பக்கமா இருக்கும். அது எல்லாத்துக்கும் வரும். பொறுப்பு, சொத்து, அதே மாதிரி உரிமையாண்மை, வருமானம், செலவு, மற்ற இதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வரவு பக்கம் பாத்தீங்கன்னா இதா இருக்கும், செலவு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமா இருக்கும். சரி, அப்ப இதுல நம்ம பதிவு செய்ய போறோம். இந்த இடத்துல எப்படி எழுந்திருக்குமோ அதே மாதிரி தான் செய்ய போறோம், மாத்த போறோம். சோ அப்ப அதன் கொள்வனவு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய். கொள்வனவு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய் இருந்தா கொள்வனவு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய் இருந்தா கொள்வனவு கணக்குல வரவுல பதிவு செய்ய போறோம். இந்த இடத்துல இது செய்ய போறோம். அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா காசு கணக்கு செலவு வரப்போகுது. காசு கணக்கு செலவு வரப்போகுது. காசு கணக்கு செலவுனால பாத்தீங்கன்னா காசு கணக்கு செலவுல இந்த கொள்வனவு கணக்குல வரவுல என்ன எழுத போறோம்னா காசுன்னு. ஏன் காசுன்னு எழுதணும்னா காசுல உள்ள அமௌண்ட் தான் செய்ய போறோம் இந்த கொள்வனவுக்கு மாத்த போறோம். அதே சேம் டைம் கொள்வனவுல உள்ள அமௌண்ட் எங்க மாத்த போறோம்னா காசு கணக்கு. சோ அப்ப இந்த இடத்துல போடுவீங்க கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்கு 1,00,000 ரூபாய் நோட் பண்ணிருப்பீங்க. இப்ப எழுதிருக்கீங்களா? ஓண்ணா. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடன் காசு விற்பனை. அப்போ உடன் காசு விற்பனையும் அதே மாதிரி தான் வரப்போகுது. உடன் காசு விற்பனையும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இரட்டைப்பதி பாத்தீங்கன்னா உடன் காசு விற்பனை. அப்ப விற்பனை என்பது நிறுவனத்துக்கு வருமானமா இருக்கும். அப்போ வருமானம் எல்லாம் பாத்தீங்கன்னா செலவு பக்கம் வரக்கூடியதா இருக்கும். ஸோ காசுக்கு விற்பனை செஞ்சான வரப்போது, காசு நிறுவனத்துக்கு வரப்போகுது. ஸோ காசு கணக்கு வரவு, காசு கணக்கு வரவுல வச்சிருப்பீங்க. எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா வரவு 5,00,000 ரூபாய். காசு கணக்கு வரவு என்ன செஞ்சிருப்பீங்கன்னா 5,00,000 ரூபாய் வச்சிருப்பீங்க. காசு கணக்கு வரவு 5,00,000 ரூபாய். விற்பனை கணக்கு செலவு 5,00,000 ரூபாய். விற்பனை கணக்கு செலவு பாத்தீங்கன்னா 5,00,000 ரூபான்னு பதிவு செஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கான விளம்பரம் எழுந்திருக்கும். கண்டிப்பா விளம்பரம் கொடுக்குற இரட்டைப்பதி அவ்வளோத்துக்கும் பாத்தீங்கன்னா விளம்பரம் எழுதி சொல்லிப்பேன். உடன் காசு விற்பனை 5,00,000 ரூபாய். உடன் காசு விற்பனை மட்டும் போட்டாலும் போதும். அப்படி இல்லைன்னா 5,00,000க்கு உடனுக்கு காசுக்கு விற்பனை செய்யப்படுது இரட்டைப்பதி எழுந்திருக்கணும். அதே மாதிரி மேல உடன் காசு கொள்வனுக்கும் இரட்டைப்பதிவு எழுந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த உடன் காசு விற்பனை 5,00,000க்கான டீ ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா அதே சேம் ரெண்டு டீ ஃபார்மேட் வரப்போகுது. ஸோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, ஒன்றில் பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விற்பனை கணக்கு. ஒன்றில் பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விற்பனை கணக்கு என்ன செஞ்சிருப்பீங்க எழுதியிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காசு கணக்கு வரவுல 5,00,000. அப்போ காசு கணக்குல வரவுல என்ன செஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல 5,00,000 எழுதியிருப்பீங்க. 3 சைவர் நீக்கி செய்யறதா இருந்தா மறக்காம என்ன செஞ்சு கொடுங்க, மேல பிரக்கெட்ல ரூபா 3 சைவர் நீக்கணும் பிரக்கெட்ல போட்டிருக்கணும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்குல வரவுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விற்பனைன்னு எழுதியிருப்பீங்க. விற்பனையில இருந்து 5,00,000 ரூபாய். விற்பனை கணக்குல செலவுல காசுன்னு எழுதி என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா 5,00,000 ரூபாய் பதிவு செய்யணும். இதுக்கான ரீசன் விளங்கிக்கொள்ளுங்க. இங்க உள்ள அமௌண்ட் எங்க மாத்த போறோம்னா இங்க உள்ள அமௌண்ட் அப்படி எங்க மாத்த போறோம்னா இந்த இடத்துக்கு மாத்த போறோம். ஸோ அதனால தான் என்ன காசு கணக்கு இந்த இடத்துல இங்க காசு கணக்கு பதிவு செய்யறோம். விற்பனைன்றது இங்க விற்பனை நம்ம பதிவு செய்யறோம். சரி, இது ரெண்டு டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல. சரி, நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அடுத்து கடன் பற்றுவதும் பெற்ற காசு. அப்ப கடன் பற்றுவதும் பெற்ற காசுன்னா பெஸ்ட் அதை பார்க்கணும். கடன் பற்று நிறுவனத்துக்கு சொத்தா பொறுப்பான்னு பார்த்துக்கொள்ளணும். சோ கடன் பற்று பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு சொத்தா காணப்படுவார். கடன் பற்று பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு சொத்தா காணப்பட போறாரு. அப்ப அவர் காசா தந்தாருன்னா அவரும் குறைவடைவார். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா
காசு தர வேண்டிய பார்த்தீங்கன்னா காசு நிறுவனத்துக்கு வருமாயின் காசு என்ன செய்ய போகுதுன்னா அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். காசு என்னது அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப என்ன செய்ய போறோம்? அதுக்கு இரட்டைப்பதி எழுத போறோம். கடன் பட்டோடு தந்த காசுனா காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும். ஸோ காசு கணக்கு நான் டீ போமெண்ட்ல போறேன். ஸோ காசு கணக்கு வந்திருக்கும். ஸோ பெஸ்டா ரெண்டு டீ போமெண்ட் ஒன்று காசு கணக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோரும் கணக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. ஸோ காசு கணக்கு கடன் பட்டோர் ரெண்டு கணக்கு வந்திருக்கும். இதுல அவர் தந்த காசு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் தந்த காசு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 காசு தந்திருக்காரு. அப்போ 1,00,000 காசா தந்தா நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்ப நிறுவனத்துக்கு காசு அதிகரிச்சிருக்கும். அப்ப இந்த இடத்துல கடன் பட்டோர் நிலை, இந்த இடத்துல கடன் பட்டோர் நிலை எவ்வளவு வச்சிருப்பீங்க? இந்த இடத்துல 1,00,000 ரூபாய் வச்சிருப்பீங்க. அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் அவர் காசா தந்துட்டாருன்னா அவரோட மீதி என்ன செய்ய போகுதுன்னா குறைவடையக்கூடியதாக காணப்படும். அப்ப செலவுல வச்சிருப்பீங்க காசு நிலை, இந்த இடத்துல காசு நிலந்தி கடன் பட்டோர் கணக்கு செலவுல வச்சிருப்பீங்க 1,00,000 ரூபாய். இதுக்கான விளம்பரம் நீங்க எழுந்திருப்பீங்க, இரட்டைப்பாதி எழுதி விளம்பரம் எழுந்திருப்பீங்க. கடன் பட்டோர் பெற்ற காசு 1,00,000 ரூபாய், 1,00,000 பெறுமதியான பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் பெறப்பட்டது. சும்மா நம்ம நோமலா கூட எழுதுனா கடன் பட்டோர் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் காசு பெறப்பட்டதுன்னு கூட எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசு. இப்ப கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசு. ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு டீப்போ மட்டும் வந்திருக்கும். ரெண்டு வரவு செலவு ரெண்டு பக்கம் வந்திருக்கும். அப்ப கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசுனா கடன் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு பொறுப்பாக காணப்படும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்கும்னா ரெண்டு வந்திருக்கும். ஒன்று காசு கணக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் கணக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் கணக்குன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ கடன் கொடுத்தோருக்கு நம்ம காசா கொடுத்தா நிறுவனத்தோட காசு குறைவடைஞ்சிங்க. அப்ப கண்டிப்பா காசு கணக்கு செலவு பக்கம் வந்திருக்கும். அப்ப காசு கணக்கு செலவுல பதிவு செய்யணும். அதே சேம் டைம் கடன் கொடுத்தோர் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கான பொறுப்பாக காணப்படுவார். கடன் கொடுத்தோர் நிறுவனத்துக்கு பொறுப்பாக காணப்படுவார். காசா கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பொறுப்பு என்ன செய்யக்கூடியதாக காணப்படும்? குறைவடையக்கூடியதாக காணப்படும். அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவுல எந்த இடத்துல வச்சிருப்பீங்க? கடன் கொடுத்தோர் கணக்கு வரவுல வச்சிருப்பீங்க காசு நிறுந்தி 80,000 வச்சிருப்பீங்க. அதே சேம் டைம் காசு கணக்கு செலவுல கடன் கொடுத்தோர் நிறுந்தி எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா 80,000 பதிவு செஞ்சிருப்போம். 80,000 பதிவு செஞ்சிருப்போம். பாருங்க, அறவிட முடியா கடன். என்னது அறவிட முடியா கடன்? ஸோ இந்த அறவிட முடியா கடன் நம்ம பதிவு செய்யும் போது அதுக்கு முன்னாடி ரெண்டு டீப்போ மட்டும் வரப்போது. ஒண்ணு பாத்தீங்கன்னா கடன் அறவிட முடியா கடன் யாரோட தொடரப்பட்டதுன்னா நம்ம பொருளை கடனுக்கு விற்பனை செஞ்சிருப்போம். பொருளை கடனுக்கு விற்பனை செஞ்சு அந்த கடன் பட்டவர் நிறுவனத்துக்கு காசாக தராத சந்தர்ப்பத்தை என்ன சொல்றாங்கன்னா அறவிட முடியா கடன் சொல்றாங்க. ஸோ அப்ப கடன் பட்டோர் வந்திருப்பாரு, கடன் பட்டோர் வந்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனா மூணா அறவிட முடியா கடன் வந்திருக்கு, அறவிட முடியா கடன் கணக்கு வந்திருக்கும். ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா அறவிட முடியா கடன் எவ்வளவு சொல்றாங்க? 10,000 பார்த்தீங்கன்னா அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் என்பது பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவாக கருதப்படும். அறவிட முடியா கடன் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான செலவாக கருதப்படும். அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு பாத்தீங்கன்னா வரவு செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா வரவு பக்கம் இருக்கும். வரவுல வச்சிருப்பீங்க 10,000 ரூபாய். அதே சேம் டைம் இந்த இடத்துல என்ன எழுதிப்பீங்கன்னா கடன் பட்டோர். கடன் பட்டோர் காசா தராத சந்தர்ப்பம் சொல்றோம் அறவிட முடியாது. அறவிட முடியாத கடன் பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் எழுதியிருப்போம். அதே மாதிரி கடன் பட்டோர் கணக்குல செலவு வச்சிருப்போம். அறவிட முடியா கடன் எவ்வளவு வச்சிருப்போம்? 10,000 ரூபாயை பதிவு செஞ்சிருப்போம். அப்ப இதுக்கு நீங்க விளம்பரம் எழுதியிருப்பீங்க. என்னன்னு அறவிட முடியாத கடன் 10,000, கடன் பட்டு பெற முடியாத தொகை பார்த்தீங்கன்னா 10,000. எப்படி வேணாலும் நீங்க அது எழுதி கொள்ளலாம். இந்த விளம்பல் உங்களுக்கு அது வாய்ச்ச பிறகு என்ன விளங்குதோ அதுதான் அது விளம்பலா இருக்கும். அதுல இருக்கிறது வாய்ச்ச பிறகு வேற எதுவும் வாய்ச்சி நீங்க அது எழுதக்கூடாது. அந்த இருக்கிறத வாய்ச்சி உங்களுக்கு என்ன ஷோர்ட்டா எப்படி விளங்குதோ அது அப்படியே எழுதுனீங்கன்னா அது என்ன மாறிடும்? விளம்பலாக மாற்றம் அடைஞ்சிடும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மீளப்பெற்ற அறவிட முடியா கடன். மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் சொல்றாங்க. மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான வருமானமா இருக்கும். அதாவது ஒன்னா பாத்தீங்கன்னா கடனுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கிறார், ஒரு நபர் இருக்கு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன செய்றீங்க? நீங்க நிறுவனத்துல இருந்து பொருளை விற்பனை செய்றீங்க. நிறுவனத்துல இருந்து பொருள் என்ன செய்ய போறீங்கன்னா விற்பனை செய்ய போறீங்க. ஓகே, நிறுவனத்துல இருந்து என்ன செய்ய போறீங்கன்னா பொருளை நீங்க விற்பனை செய்ய இந்த நிறுவனத்துல இருந்து பொருள் என்ன செய்ய போறீங்க? இந்த நபருக்கு நீங்க விற்பனை செய்ய போறீங்க. எவ்வளவு விற்பனை செய்றீங்க? 20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்க. அது 20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்க. விற்பனை செய்யப்பட்டது பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா 20,000 காசா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கேட்குறீங்க. ஒரு காசா தார மாதிரி இல்லை. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடம் போயிடுச்சு. இந்த 20,000 காசை பாத்தீங்கன்னா இந்த நபர் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு செட்டில் பண்ணல, நிறுவனத்தினது காசா தரல. அதைத்தானே செய்யறோம்? அறவிட முடியாத கடனை பதிவளிக்கிறோம். ஏதோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷம் 3 வருஷம் கழிச்ச பிறகு 3 வருஷம் சென்ற பிறகு பாத்தீங்கன்னா இந்த நபர் என்ன செஞ்சிட்டாருன்னா மறுபடியும் இந்த 20,000 தொகை என்ன செஞ்சாருன்னா நிறுவனத்துக்கு தந்துட்டாரு. இது ஒரு பிரச்சனை காரணமா கொடுக்க முடியாம இருந்திருக்கு. திரும்ப என்ன செஞ்சாருன்னா அந்த காசை நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாரு. இதைத்தானே சொல்றாங்கன்னா மீள பெற்று அறவிட முடியா கடன். ஆரம்பத்தில் பெற முடியாத தொகை திரும்ப நம்ம பெற்றிருக்கோம்.
ஸோ இவ்வாறு பெறப்பட்ட தொகை பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வருமானமாக கருதப்படும். ஏன் ஆரம்பத்தில் அறவிட முடியாத கடனை நம்ம என்ன செஞ்சிருப்போம், செலவா பதிவு செஞ்சிருப்போம். மீள பெற்ற அறவிட முடியாத கடனை வருமானமா பதிவு செஞ்சா தான் என்ன செய்ய முடியும்னா அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப மீள பெற்ற அறவிட முடியாத கடன் பார்த்தீங்கன்னா காசாக வந்திருக்கும். ஸோ அப்ப காசு கணக்கும் அதே மாதிரி மீள பெற்ற அறவிட முடியாத ரெண்டு கணக்கு வந்திருக்கும். மீள பெற்ற அறவிட முடியாத கடன் வந்திருக்கும். ஸோ காசு அவர் காசா தந்தா காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்ப காசு கணக்கு அதிகரிச்சிருக்கும். எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னா இங்க மீளப்பெற்ற அறவிட முடியாத எழுந்தி 30,000 வச்சிருப்பீங்க. அதே சேம் டைம்ல மீளப்பெற்ற அறவிட முடியாத செலவுல வச்சிருப்பீங்க. காசு எழுந்தி எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா 30,000 ரூபாய் வச்சிருப்பீங்க. இதுல டவுட் இருக்காம? இல்ல. இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா 10,000 சொல்றாங்க. அப்ப பெற்ற கழிவும் பாத்தீங்கன்னா பெற்ற கழிவு யாரோட தொடர்புடையதுன்னா கடன் கொடுத்தவரோட தொடர்புடையது. அப்ப பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா அடுத்து நிறுவனத்துக்கான ஒரு வருமானமா கருதப்படும். பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான வருமானமா கருதப்படும். பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா வருமானமா இருந்தா சோ செலவு பக்கம் இருக்கும் பெற்ற கழிவு. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தொடர்படக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இரட்டை பதிவு பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா 5,000 பெற்ற கழிவு 10,000 சொல்றாங்க. அப்ப பெற்ற கழிவு 10,000னா நம்ம யாரோ ஒரு நபருக்கு வந்து கடனா கொடுக்க இருக்குது, கடன் கொடுக்க இருக்குது. அந்த கொடுக்க வேண்டிய தொகையில அந்த நபர் பாத்தீங்கன்னா பணத்தை வந்து விரைவாக அந்த நபர் வந்து வசூலித்து கொள்ளும் நோக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கழிவு தராரு. அதுதானே சொல்றாங்க பெற்ற கழிவுன்னு. பெற்ற கழிவு நிறுவனத்துக்கு வருமானமா இருக்கும். எவ்வளவு சொல்றாங்க 10,000 ரூபாய். பெற்ற கழிவு கணக்குல பாத்தீங்கன்னா செலவுல வச்சிருப்போம் 10,000 ரூபாய். கொடுத்த கழிவு வந்து பெற்ற கழிவு வழங்குவதன் மூலம் பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் மீது குறைவடையக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்போம். கடன் கொடுத்தோர் கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம். பெற்ற கழிவு 10,000 ரூபாயும் பெற்ற கழிவு செலவுல கடன் கொடுத்தோர்னு எழுதி 10,000 ரூபாய் நம்ம பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாருங்க கொடுத்த கழிவு. சோ கொடுத்த கழிவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவாக கருதப்படும். நம்ம கொடுத்திருக்கோம். பெற்றது பாத்தீங்கன்னா வருமானமா இருக்கும். கொடுத்தது பாத்தீங்கன்னா செலவா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா கொடுத்த கழிவுனா நம்ம கழிவு கொடுக்கிறோம். இந்த கழிவு யாருக்கு கொடுப்போம்னா கடன் பட்டோருக்கு நம்ம பொருளை வந்து கடனுக்கு யாருக்கு விற்பனை செஞ்சிருக்கோமோ அந்த நபர்களை சில பேருக்கு வந்து நம்ம கழிவா வழங்க போறோம். அதுதான் சொல்றாங்கன்னா கொடுத்த கழிவு. சோ அப்ப கொடுத்த கழிவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான செலவாக கருதப்படும். சோ அப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் ரெண்டு பேர் தரப்பு இருக்கும். கடன் பட்டோரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்த கழிவும் பாத்தீங்கன்னா இதோட தொடர்புடையதாக காணப்படும். அப்ப கொடுத்த கல்வி நமக்கு தெரியும் என்னது செலவாக காணப்படும். அப்ப செலவா இருந்தா வரவு பக்கம் வந்திருக்கணும். அப்ப கொடுத்த கல்வி கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு கொடுத்த கல்வி கணக்கு வரவுல பதிவு செஞ்சிருப்போம் 5,000 பாத்தீங்கன்னா கடன் பட்டோர்ணும். கடன் பட்டோர் கணக்கு செலவுல பாத்தீங்கன்னா கொடுத்த கல்வி பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு 5,000 மட்டும் பதிவு செஞ்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க அது கடன் பட்டோர் கொடுத்த கல்வி பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய். கடன் பட்டோருக்கு வழங்கப்பட்ட கல்வி பாத்தீங்கன்னா 5,000 நம்ம இதை எழுந்தி இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சம்பளம் செலுத்தியது பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய். அப்ப சம்பளம் பாத்தீங்கன்னா அதுக்கும் 2 இரட்டை பதிவு இருக்கும். சம்பளம் செலுத்தியது ரொம்ப முக்கியம். செலுத்த வேண்டியது வரை செலுத்தியது வரை. செலுத்தியதுன்னா காசா செலுத்தி இருப்பாங்க. சோ காசா செலுத்தினா காசு குறைவடைஞ்சிருக்கும். சம்பளம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவா இருக்கும். அப்ப ரெண்டு கணக்கு வந்திருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு, ஒன்று பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்கு நம்ம காசை நம்ம செலுத்தி இருக்கோம். ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு பாத்தீங்கன்னா 60,000 சொல்றாங்க. நம்ம சம்பளமா செலுத்தி இருந்தா அது நிறுவனத்துக்கான ஒரு செலவா இருக்கும். நம்ம கணக்கு செய்யறதை நிறுவனத்தை நம்ம கணக்கு செய்யறோம். அப்ப நிறுவனத்துல பாத்தீங்கன்னா செலவா இருக்கும். அப்ப சம்பள கணக்குல வரவுல வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல காசுன்னு எழுந்தி 60,000 ரூபாயும் காசு கணக்குல செலவுல வச்சிருப்பீங்க. காசு கணக்குல செலவுல வச்சிருப்பீங்க. சம்பளம் எழுதிய இடத்த 60,000 ரூபாயும் பதிவு செஞ்சிருப்போம். இதுக்கான விளம்பரம் எழுந்திருப்பீங்க. இந்த இரட்டை பதிவுக்கான விளம்பரம் எழுந்திருப்பீங்க. சம்பளமாக செலுத்தப்பட்ட தொகை 60,000 பாத்தீங்கன்னா சம்பளமாக செலுத்தப்பட்டதுன்னு எப்படி வேணாலும் இதை எழுதி இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா விளம்பர கட்டணம். சோ விளம்பர கட்டணம் பாத்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு கணக்கு வந்திருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா விளம்பர கட்டணத்துல ரெண்டு வந்திருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா விளம்பர கட்டணம் சும்மா சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன இருக்கும்னா காசா செலுத்தி இருப்பாங்க. அப்ப காசா செலுத்தப்பட்ட தொகை பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். அப்ப ரெண்டு கணக்கு வந்திருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா விளம்பர கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்கு. விளம்பரத்துக்கு நம்ம காசா செலுத்தி அது நிறுவனத்துக்கான ஒரு செலவாக கருதப்படும். அப்ப விளம்பர கணக்குல வரவுல வச்சிருப்போம். காசுன்னு எழுதி இந்த இடத்துல காசுன்னு எழுதி எவ்வளவு வச்சிருப்போம்னா 40,000 ரூபாய் வச்சிருப்போம். அதே சேம் டைம் காசு குறைவடைஞ்சிருக்கும். நிறுவனத்தில் உள்ள காசு குறைவடைஞ்சிருக்கும். அப்ப காசு கணக்குல செலவுல இந்த இடத்துல விளம்பரம் எழுதி எவ்வளவு தைப்போம்னா 40,000 ரூபாய மட்டும் பதிவு செஞ்சிருப்போம். இதே தனது இரட்டை பதிவுக்கு வந்திருக்கும். விளம்பர கணக்கு வரவு 40,000 ரூபாய், காசு கணக்கு செலவு 40,000 ரூபாய். விளம்பரம் எழுந்திருப்பீங்க. எப்படி விளம்பரம் எழுந்திருப்பீங்கன்னா விளம்பரத்துக்கு செலுத்திய காசு விளம்பர கட்டணம் 40,000 நீங்க எப்படி வேணாலும் எழுந்திருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன தேய்வு. அடுத்து மோட்டார் வாகன பெருமான தேய்வு சொல்றாங்க. மோட்டார் வாகன பெருமான தேய்வு சொல்றாங்க. அப்ப மோட்டார் வாகன பெருமான தேய்க்கு பாத்தீங்கன்னா 2 டீப்போ மட்டும் வரப்போகுது. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வரவு செலவுன்னு பாத்தீங்கன்னா 2 வரக்கூடியதா இருக்கும். அப்ப இதுக்கும் பாத்தீங்கன்னா 2 டீப்போ மட்டும் வரக்கூடியதா இருக்கும். ஒன்னா பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன கணக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெருமான தேய்வு கணக்கு. பெருமான தேய்வு கணக்கு ஒண்ணு மோட்டார் வாகன
பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குன்னு சொல்லலாம். நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், மோட்டார் வாகன கணக்குன்னு சொல்லலாம், மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குன்னு செய்யலாம்னு சொல்லிட்டேன். அடுத்து தேய்வு கணக்கு. அப்ப நம்ம தேய்வு செஞ்சா நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா செலவாக இருக்கும். அது உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூட்டி வச்சுட்டீங்கன்னா, ஸ்கூட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்க சேவிங்ஸ் போடுறீங்க. அது என்ன இருக்க போறோம் உங்களுக்கு ஒரு செலவாக கருதப்படும். அது பாத்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய லாபத்தை வந்து குறைக்கக்கூடியதா காணப்படும். அப்ப மோட்டார் வாகன பெருமானத்தை 70,000 சொல்றாங்க. அப்ப மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்குல வரவுலையும் மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு வரவுல 70,000 அதே மாதிரி மோட்டார் வாகன பெருமானத்தை ஏற்பாட்டு கணக்கு மோட்டார் வாகன கணக்குல செலவழிச்சா பெருமானத்தை செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா அதன் பெருமதி குறைவடையக்கூடியதா காணப்படும். அப்ப மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்குல செலவு வைப்பீங்க, இல்லாட்டி மோட்டார் வாகன செலவு மோட்டார் வாகன தேய்வு ஏற்பாட்டு கணக்குல வைப்பீங்க. செலவுல எவ்வளவு பதிவு செய்யுங்கன்னா இங்க தேய்வுன்னு போட்டு 70,000 பதிவு செய்யுங்க. இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க, மோட்டார் வாகன பெருமான தேய்வு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய், இல்லாட்டி 70,000 பார்த்தீங்கன்னா பெருமான தேய்வு செய்யப்பட்டது. நீங்க எப்படி வேணாலும் அதை நோட் பண்ணி கொள்ளலாம். இது டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. அடுத்து பார்த்தோம்னா 12வது பார்ப்போம், 12வது பார்ப்போம். மோட்டார் வாகன கொள்ளுன்னு 9 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அப்போ மோட்டார் வாகன கொள்ளுன்னு 9 லட்சம்னா பெஸ்ட்டாக நம்ம விலையும் கொள்ளணும். அவங்களுடைய பெஸ்ட்டாக கொடுக்குறப்போ அவங்களோட எடியும் கிளியராக வாட்சிக்கணும். அவங்க வந்து எதை மென்ஷன் பண்றாங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம்னா நம்ம கணக்கீட்டு சமன்பாடு செய்யும் போது ரொம்ப முக்கியமே. அவங்க எடியும் கொடுத்துருப்பாங்க, அந்த எடியும் அடிப்படையாக கொண்டு தான் வந்து கீழே உள்ள செயற்பாடு வந்து நம்ம பதிவு செய்யணும். அப்படியே பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன கொள்வனம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மோட்டார் வாகன கொள்வனு பார்த்தீங்கன்னா காசு கொள்வனவா இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன பயன்பாட்டுக்கு கொள்வனு செய்யப்பட்டதா இருக்கும். சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன விற்பனை நிறுவனங்களா இருக்கும். அப்ப அந்த விற்பனை நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இதுல பதிவு செய்ய முடியாதுன்னா இது நடைமுறை சொத்துல பதிவு செய்ய முடியாது. நடைமுறை சொத்துல பதிவு செய்ய முடியாது. நடைமுறை சொத்துல பதிவு செய்ய முடியாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நடைமுறை சொத்து என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு உட்பட்ட பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள். சரியா? அப்ப இதுல கிளியரா இருக்கணும். நடைமுறை அல்லா சொத்துகள் கொடுக்குற சந்தர்ப்பத்துல அது கணக்கீடு சமன்பாடு இதா இருக்கு. எது கணக்கு பெரும்பாலும் கணக்கீடு சமன்பாடு தான் பொருத்தமா இருக்கும். அவங்க கொடுக்குற எடிங் பாத்தீங்கன்னா நடைமுறை அல்லா சொத்தை வந்து விற்பனை செய்யறாங்களா, நடைமுறை சொத்தை விற்பனை செய்யறாங்களா, இல்லாட்டி எதை மென்ஷன் பண்றாங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப இதுல பாருங்க மோட்டார் வாகன கொள்வனவு எவ்வளவு சொல்றாங்கன்னா 9 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அப்போ மோட்டார் வாகன கொள்வனுக்கும் அதே தான், சேம் இரட்டை பதிவு வரப்போகுது, 2 இரட்டை பதிவு வரப்போகுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்கு. ஏன் சும்மா மோட்டார் வாகன கொள்வனு சொல்லி அது என்ன இருக்க போகுதுன்னா காசு கொள்வனவாக இருக்க போகுது. மோட்டார் வாகன கொள்வனவு. அப்ப காசு கொள்வனவு, காசுக்கு மோட்டார் வாகன கொள்வனவு செஞ்சிருக்காங்க. அப்போ மோட்டார் வாகனம் காசு கொள்வனவு செஞ்சா காசு நிறுவனத்துக்கு வெளியே போயிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா 9 லட்சம் பெருமதியான மோட்டார் வாகனம் நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்ப நிறுவனத்துல சொத்து அதிகரிச்சிருக்கும். அப்ப மோட்டார் வாகன வரவுல பதிவு செஞ்சிருப்போம் 9 லட்சம் ரூபாய் காசுன்னு எழுந்தி, அதே மாதிரி காசு கணக்குல செலவுல எழுந்தி மோட்டார் வாகனம் எழுதி என்ன செஞ்சிருப்போம் 9 லட்சம் ரூபாய் பதிவு செஞ்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க, அது 9 லட்சத்துக்கு மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்ய மாட்டுது. உடன் காசு கொள்வனவு பாத்தீங்கன்னா உடன் காசுக்கு மோட்டார் வாகனம் கொள்வனவு பாத்தீங்கன்னா 9 லட்சம் கூட நீங்க எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்ற தரகு வருமானம். அடுத்து பெற்ற தரகு வருமானம் சொல்றாங்க. சோ இங்க பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெற்றதுன்னு சொன்னா அது நிறுவனத்துக்கு என்ன இருக்க போது, ஒரு வருமானமாக காணப்படும். ஒரு வருமானமாக காணப்படும். அப்ப இங்கே பாத்தீங்கன்னா 2 கணக்கு வரக்கூடியதா இருக்கும். ஒண்ணு பெற்ற தரகு வருமானம், இன்னொன்னு காசு கணக்கு. பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெற்ற தரகு வருமானம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசு கணக்கு. பெற்ற தரகு வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்கு. இப்ப பெற்ற தரகு வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா இரட்டை பதிவு பாத்தீங்கன்னா காசு கணக்கு வரவு, பெற்ற தரகு வருமானம் செலவையும் பெற்றிருக்கும். அப்ப காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்ப காசு கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருக்கும் 15,000. இந்த இடத்துல வாங்கி எழுந்திருக்கும் பெற்ற கல்வி வந்து 15,000 ரூபாய். அதே மாதிரி பெற்ற கல்வி கணக்குல பெற்ற தரகு வருமானத்துல செலவு எழுந்திருப்பீங்க, நானு காசுன்னு எழுதி என்ன எழுதிருப்பீங்க 15,000 ரூபாய் எழுதிருப்பீங்க. இதுக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு 15,000 ரூபாய், பெற்ற தரகு வருமான கணக்கு செலவு 15,000 ரூபாய். விளம்பரம் எழுதியிருப்பீங்க காசாக பெற்ற தரகு வருமானம், காசாக பெற்ற தரகு வருமானம்னு எழுதியிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை. இதுல பாத்தீங்கன்னா சும்மா விற்பனை சொல்லியிருக்காங்க. காசு விற்பனையா கடன் விற்பனை நமக்கு தெரியாது. இப்படி சும்மா விற்பனை கொடுத்திருந்தாங்கன்னா அது என்ன விற்பனையா இருக்கும் பாத்தீங்கன்னா கடன் காசு விற்பனையாக இருக்கும். அப்ப காசு விற்பனை நம்ம பதிவு செய்யும் போது காசு கணக்கு வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விற்பனை கணக்கு வரப்போகுது. காசு கணக்கும் விற்பனை கணக்கும் வரப்போகுது. காசு கணக்கும் விற்பனை கணக்கும் வரப்போகுது. சோ காசு கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம். காசு கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு பதிவு செஞ்சிருப்போம்னா 8 லட்சத்தை பதிவு செஞ்சிருப்போம். காசு கணக்குல வரவுல பாத்தீங்கன்னா 8 லட்சத்தை பதிவு செஞ்சிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விற்பனை கணக்குல செலவுல பதிவு செஞ்சிருப்போம். காசு எழுந்தி 8 லட்சம் ரூபாய பதிவு செஞ்சிருப்போம். 8 லட்சம் ரூபாய பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து ரமேஷ் நிறுவனத்திலிருந்து கொள்வனவு சொல்லியிருக்காங்க. ரமேஷ் நிறுவனத்திலிருந்து கொள்வனவு சொல்லியிருக்காங்க.
ஸோ ரமேஷ்னு இல்லாட்டி ஒரு நிறுவனத்துடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தா அது என்னவா இருக்கும்னா ஒன்று கடன் விற்பனை இல்லாட்டி ஒன்று கடன் கொள்வனவா இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு நபருடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து கொள்வனவு செஞ்சிருக்காங்களாம். அப்ப அது என்ன இருக்கும்னா கடன் கொள்வனவா இருக்கும். அப்ப கடன் கொள்வனவா இருக்கலாம், காசு கொள்வனவா இருக்கலாம். கண்டிப்பா கொள்வனவு கணக்கு வரும். அப்ப கொள்வனவு கணக்கு. காசு கொள்வனவா இருந்தா காசு கணக்கு வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு நபரை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப கடன் கொள்வனவு. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரக்கூடியதா, கடன் கொடுத்தோர் கணக்கு வரக்கூடியதா காணப்படும். அப்ப இதுக்கான இரட்டை பதிவு பாத்தீங்கன்னா ரமேஷ் நிறுவனத்திலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புகள் பெருமை பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அதுக்கான இரட்டை விதை பார்த்தீங்கன்னா கொள்வனவு கணக்குல வரவு லட்சம், கொள்வனவு கணக்கு வரவு 5 லட்சம் ரூபாய், கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 5 லட்சம் ரூபாய். சரியா? அப்ப கொள்வனவு கணக்கு வரவுல கடன் கொடுத்தோர் எழுந்திருப்பீங்க, கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு எழுந்திருப்பீங்க, கொள்வனவு கணக்குல வந்து இந்த முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 1 to 15 மட்டும் இந்த டவுட் இருக்காம? அடுத்து பார்க்க போறோம் 16வது. ஸோ 16வது பார்த்தீங்கன்னா ரமேஷ் நிறுவனத்திடம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் நிறுவனம் திருப்பியது. இப்ப என்ன செஞ்சோம், ரமேஷ் நிறுவனத்தில் நம்ம எவ்வளவு கொள்வனவு செஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு நம்ம கொள்வனவு செஞ்சிருக்கோம். இப்ப கொள்வனவு செய்யப்பட்டதுல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை காரணமா, இது ஒரு பிரச்சனை காரணம் நம்ம என்ன செஞ்சோம், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பெருமதியான ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னா 20% வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ வெளித்திருப்பும் செஞ்சிருக்கும். சரி, இப்ப வெளித்திருப்பும் செஞ்சா நிறுவனத்துல இருப்பின செய்வது குறைவடையக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த வெளித்திரும்பலுக்கு பார்த்தீங்கன்னா 2 பதிவு வரும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா வெளித்திரும்பல் கணக்கு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கடன் கடன் கொடுத்தோர் கணக்கு. ஏன் கடன் கொடுத்தோர் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பா இருக்கும். இப்ப அவர் செலுத்த வேண்டிய தொகையில பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு பெருமதியான இருப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா, திரும்ப செலுத்திட்டோம்னா நம்மளுடைய பொறுப்பினை செய்யக்கூடியதாக காணப்படும், குறைவடையக்கூடியதாக காணப்படும். நம்மளுடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா குறைவடையக்கூடியதாக காணப்படும். அப்ப எவ்வளோன்ட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 5 லட்சத்துக்கு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். எவ்வளோ? 5 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை செஞ்சிருக்கு. சரி, கொள்வனவு செஞ்சிருக்கோம். இந்த 5 லட்சத்தை பெருக்க போறோம் 100ன் மேல் 20 போட்டு பெருக்க போறோம். காரணம் பார்த்தீங்கன்னா 20 போட்டு பெருக்கிறோம்னா 20 வீதம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 20 வீதம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வீதம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், 20 வீதம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். அப்ப 20 வீதம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்க. 1 லட்சம் பெருமையான இருப்பு வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்க. அப்ப ரிட்டர்ன் பண்ணும்போது கடன் கொடுத்தவருடைய பொறுப்பு குறைவடையும். கடன் கொடுத்தவர் செலுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம குறைவடையும். அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அது எங்க போகுதுன்னா இருப்பு வந்து குறைவடையக்கூடியதா இருக்கும். அவ இருப்புல பதிவு செய்ய மாட்டோம். எங்க பதிவு செய்யப்படும், வெளித்திரும்பல் கணக்குல பதிவு செய்யப்படும். ஸோ பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்பீங்க வெளித்திருப்பம் 1 லட்சம். அதே மாதிரி வெளித்திரும்பல் கணக்குல செலவுல பதிவு செஞ்சிருப்பீங்க 1 லட்சம்னு பதிவு செஞ்சிருப்பீங்க. 1 லட்சம்னு பதிவு செஞ்சிருப்பீங்க கடன் கொடுத்தோர்னு. அடுத்து பாத்தீங்கன்னா காப்புறுதி கட்டணம். ஸோ காப்புறுதி கட்டணம் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். காப்புறுதி கட்டணம் 40,000 ரூபாய். ஸோ 40,000 நான் பதிவு செய்யப்படும். அப்போ காப்புறுதி கட்டணம் செலுத்தியதா இருக்கும். ஸோ பாருங்க, சும்மா சொல்லிதான் காப்புறுதி கட்டணம். அப்போ அது காசாக செலுத்தப்பட்ட காப்புறுதி கட்டணமா இருக்கும். அப்போ காப்புறுதி கட்டணத்துல பாத்தீங்கன்னா அதுலயும் 2 கணக்கு வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா காசு கணக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா காப்புறுதி கணக்கு.